பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தும் புது நாவல் எண்ணில் பூத்த நிலவொன்று. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 27வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது எண்ணில் பூத்த நிலவொன்று முழு நாவல், அத்தியாயம் 27. என்ன, இவளோட பார்வையே சரியில்லையே என தன்னை நெருங்கி வந்த பவியை குழப்பத்தோடு கண்மணி பார்க்க, பவியோ தன்னவனை கண்டுவிட்ட உற்சாகத்தில் அவனிடம் பார்வையை மொத்தமாய் ஒப்படைத்தவாறு அப்படியே சிரித்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள். அவளை மீறி பூத்த வெட்க மொட்டுக்கள் வெளியில் சிந்திவிடாமல் இருக்க ரொம்பவே போராடினாள். கதிர் யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என எங்கெங்கோ பார்வையை மோத விட்டவாறு அவளையும் பார்த்தான். பவி உள்ளத்துக்குள் சிரித்து கொண்டாள். இருவரையும் மாறி மாறி பார்த்த கண்மணி, இப்போ இந்த டாக்டர் கதிரை பார்த்து சிரிச்சாங்க தானே? அந்த கண்ணுல பட்டுன்னு ஒரு ஒளி தெரிஞ்சது தானே என தனக்குத்தானே கேட்டவள் பவியை கூர்ந்து பார்க்க, பவியோ நொடி பொழுதில் தன் முகத்தை மாற்றிக்கொண்டு கேஷுவலாக நடக்க ஆரம்பிக்க, ஒரு நொடி குழம்பியவள் பின் அதே குழப்பமாய் தன் தலையில் அடித்து கொண்டாள். மக்கு மக்கு, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நார்மலாக தான் போறாங்க என நினைக்கையிலே அடுத்த சந்தேகம் வர சட்டென திரும்பி கதிரை பார்த்தாள். அவனும் முகத்தின் மகிழ்வை நொடி பொழுதில் மாற்றிவிட, பாவம் கண்மணிதான் குழம்பியே போனாள். தலையை சொரிந்தவாறு தன்னை நொந்தவள், எனக்கு என்னமோ ஆகி போச்சு. அன்று இந்த டாக்டர் ஓட ஓட விரட்டின நொடியிலிருந்து நான் நார்மலாகவே இல்லை. எப்பவும் சந்தேகமாகவே தோணுது என ஒரு நொடி நொந்தாலும் மனது அலைபாய்வது மட்டும் நிற்கவே இல்லை. ஏதோ யோசனையோடு நிமிர்ந்தபோது சரியாக அவள் கண்களில் பவியின் வலது கண் கதிரை நோக்கி கண்ணடிக்க கண்டதும் பெரிதாக வெளியே விரித்தவள், ஐயோ பார்த்தேன், நான் பார்த்துட்டேன் அப்பா, இப்பதான் பார்த்தேன் என கண்மணி வாய்விட்டே கத்திவிட, தலைகவிழ்ந்திருந்த கௌரி உட்பட எல்லாருமே பரபரப்பாக எழுந்தனர். எல்லாரும் தன்னை ஆர்வமாக பார்த்ததும் கண்மணி நெளிய ஆரம்பிக்க, கௌரியோ என்ன பார்த்தா என கேட்க, அப்போதுதான் கண்மணிக்கு தான் வாய்விட்டே கத்தியது உறுத்தியது. என்றாலும் தன்னை நார்மலாக்கி கொண்டு அது என விஷயத்தை படபடப்பாக சொல்ல முயன்று அவள் நிமிர்ந்தபோது அங்கு பவி இல்லாதிருப்பதையும் கூடவே கதிர் வாசல் பக்கம் நிற்பதையும் கண்டு ஒரு நொடி குழம்பியவள், இப்போ நான் கண்டது கனவா, நிஜமா? ஒருவேளை நிஜம் இல்லையோ, கனவா இருக்குமோ என தடுமாறியவள், இல்லையே, இப்போ அந்த டாக்டர் இங்க வந்தாங்களே எண்ணியவள் ஒரு நொடி நிகழ்வை ரிவைண்ட் பண்ணி பார்க்க, சரியாக பவி வரும் நிகழ்வு காட்சியாக விரிந்தது. அங்க இருந்து இந்த இடம் வர ஒரு மாதிரி கதிரை பார்த்துட்டே வந்தாங்க. இவன் கூட அவங்கள சைடு பார்வை தான் பார்த்தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதே என ஒரு நொடி கூட கண்மூடி மண்டையை தட்டி யோசித்தவள், அவங்க கூட கதிரை பார்த்து கண்ணடிச்சாங்களே, இவனும் அவங்கள பார்த்து ஒரு மார்க்கமா சிரிச்சது போல இருந்துச்சே என மறுபடியும் அந்த நிகழ்வை ஓடவிட்டு பார்த்தவள், நடந்தது கனவா நிஜமா என யோசிக்கும் முன், அதை உணரும் முன் அவளை உலுக்கிய கௌரியிடம் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தடுமாற்றமாய், ஒன்றும் இல்லை, ஒரு கனவு என இழுத்து கொண்டு சொல்ல, இந்த பகல்ல கனவா பார்த்துமா என கௌரி அவளை ஒரு மார்க்கமாக பார்க்க, கண்மணி முகத்தை கோணியவளாய் அவள் முன் நெளிந்து கொண்டு நின்றாள். அதே நேரம் அறைக்குள் சென்று தன்னை மறைத்து கொண்ட பவி, அப்பாடா நல்ல வேளை மாட்டாம தப்பிச்சோம் என பெருமூச்சு விட, கதிரோ உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். அவள் டாக்டர் உடையில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தாலும்
அவள் உள் நுழைந்து தன்னை நோக்கி வரும்போதே முனுசாமி அவளை கண்டுகொண்டார். பவி அவர் அருகில் வந்து என்றும் போல் செக்கப் செய்ய ஆரம்பிக்க, எப்படி இருக்காமா என்ற முனுசாமியின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பியவள், அங்கிள் என அதிர்வோடு கேட்க, நீ அமெரிக்காவுக்கு படித்த போனதே என்னோட உசுரை காப்பாற்றவா இருக்குமோ என்றபோதுதான் அவளுக்கும் அதுக்காக தான் இருக்குமோ என எண்ணவே தோன்றியது. எப்படி எப்படி அங்கிள் என்னை கண்டுபிடிச்சிங்க? உங்க மகன் கூட என்னை கண்டுபிடிக்கலையே. எந்த டாக்டர் அம்மா நோயாளியை பார்த்ததும் அழுதுருக்காங்க. நீ ஆப்ரேஷனுக்கு முன்னால் என் பக்கத்தில் இருந்து அழுததை கேட்டேம்மா. என்னால் உங்ககிட்ட பேச தான் முடியலை. ஆனால் நீ சொல்லி சொல்லி அழுத எல்லாமே கேட்டுச்சு. ஐயோ, அங்கிள் மயக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தாங்க முடியாமல் சொல்லி சொல்லி அழுதோமே, எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ? மனதுக்குள் எண்ணியவள் வாய் திறக்கும் முன், என்னை காப்பாற்ற வந்திருக்கிறது நீதானும் முதல் முறை பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பேச முடியலை. ஆனால் எனக்கு நினைவு தெளிஞ்சு அன்று நான் நீனு தெரிஞ்சுதான் உணர்ச்சி பொங்க உன் கையை அழுத்தினது. எனக்கும் புரிஞ்சுதங்கள். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா என்றதும் வியப்பு மேலிட பார்த்தவள் பேச வார்த்தை என்று அற்று நிற்க, என்னம்மா ஏன் அப்படி பார்க்குறா? எப்படி அங்கிள், எப்படி இவ்வளவு நடந்த பிறகும் உங்களால் நார்மலாக விசாரிக்க முடியுது? அவங்க உன்னோட அப்பா அம்மாமா, அவங்கள நான் விசாரிக்காம எப்படி? அப்படின்னா அவங்க மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா அங்கிள்? இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்போ, ஆனால் இப்போ இல்லை. இல்லையா? அதிர்ந்து கேட்டவளை சிரிப்போடு பார்த்தவள், இப்படி ஒரு பொண்ணை மருமகளாக தந்திருக்கிற போது அவங்கள நான் மன்னிச்சு தானே ஆகணும். அங்கிள், அறிஞ்சேம்மா. காலையில் கந்தசாமி என்னை பார்க்க வந்தான், விவரம் எல்லாம் சொன்னான். நீ நம்ம பூமியில் தான் ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறியாமே சொன்னான் என்றதும் சட்டென முகம் சுருங்கியவள், சாரி அங்கிள் என்றாள் வலியோடு. எதுக்கு இப்போ சாரி? நல்ல விஷயந்தானே பண்ணியிருக்கா. நம்ம ஊருக்கு ஹாஸ்பிட்டல் ரொம்ப தேவையானது தானே. இதை நீ சந்தோஷமாக சொல்லலாம். உங்களுக்கு சந்தோஷமா அங்கிள்? நான் நினச்சது தான் நடக்கலை. நீ நினச்சதாவது நம்ம பூமியில் நடந்துச்சு. அதை நினச்சி சந்தோஷந்தாம்மா என்ற போதே பவி கண்ணசைக்க அந்த அறையில் இருந்த நர்ஸ் புரிந்தவளாக அந்த அறையை விட்டு வெளியேறி கதிர் இடத்தை நோக்கி வந்தாள். தன் ஆந்தை கண்ணை உருட்டி கொண்டே முனுசாமி இருந்த அறையையே இதுவரை நோட்டமிட்டவாறு இருந்த கண்மணியின் முகம் நொடி பொழுதில் மலர்ச்சியை காட்ட அவள் உதடோ, நான் நினச்சேன் அவ போனதோ இவளை அனுப்புவான்னு நினச்சேன். வந்துட்டல்ல, இப்போ கதிர் பக்கம் வந்து உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, உள்ளால போங்கன்னு சொல்ல போகிறான். இவனும் பல்ல இழிச்சிட்டு உள்ளால போக போகிறான். கண்மணியின் உள்ளம் அப்படி பேசிய போதே சரியாக அந்த நர்ஸ் கதிரை அழைக்க அவனும் மலர்ந்த முகத்தோடு உள் செல்ல, நான் நினச்சது சரிதான். அந்த டாக்டர் பொண்ணு இவனோட மாஜி காதலி தான். அப்போ ஏன் காதல்? கண்மணியின் முகமே சுருங்கி போனது. நாம கண்டது கனவு இல்லையா? நிஜம்தான் போல. வந்திருக்கிறது டாக்டர் அல்ல, என் சக்களத்தி தான், சந்தேகமே இல்லை. இதை இப்படியே விட்டோம் நம்ம பாடு கோவிந்தாதான். ஆமாம், வந்திருக்கிறது அவனோட பவித்ரான்னு அவனுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாம தான் பின்னால் ஓடுறானா? இந்த எண்ணம் அவள் மண்டையை குழப்பும் நேரம் சரியாக அவனும் வெளிவர, கேட்டுட்டா என்ன? ஐயோ வேணாம்மா, நாமளே வாலண்டரியா கொண்டு போய் வாயை கொடுக்க வேணாம். அப்ப என்ன பண்ணலாம்? பேசாம வந்ததும் அவனோட வாயை பிடுங்குவோம். மாப்பிள்ளை வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம் என கண்மணி தீவிரமாய் அந்த அறையை நோக்கி விரைந்த நேரம் சரியாக வசுந்தரா தனிகாச்சலம் வீட்டுக்குள் புகுந்தாள். வாசலில் இருந்த பாட்டி துக்கம் தொண்டையை அடைத்தது போல, இந்த வீட்டுக்கு என்னதான் வந்துச்சோ தெரியல புள்ள, வீடே கலை இழந்து கிடக்குது.
என்ன கேட்டாலும் என் பொண்ணு வாயை திறக்கவே மாட்டேங்கிறா. நீயாவது போய் என்னன்னு கேளுடி அம்மா. இந்த பாட்டியின் புலம்பலை கேட்டுவிட்டேதான் வசுந்தரா உள் நுழைந்தாள். பாட்டி சொன்னது போல வீடே அமைதியாக தான் இருந்தது. ஆனால் கிச்சனில் மட்டும் சத்தம் கேட்டது. எங்க இருக்கிறியா என தனக்குள் பேசிய வசுந்தரா நேரே கிச்சனை நோக்கி நடந்தாள். ஆனால் அங்கு போன போதுதான் அங்கு வேலைக்காரி தனம் இருப்பது தெரிய, அம்மா எங்க என்றாள். அம்மா 2 நாளா அறையை விட்டு வெளிவரலம்மா. சாப்பிடவும் இல்லை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. சரி, நீ வேலையை பாரு, நான் பார்க்குறேன் என்றவள் அவள் அறையை நோக்கி நடந்தாள். என்னாச்சு இவங்களுக்கு? நானும் நேற்றிலிருந்து எத்தனையோ முறை ஃபோன் அடிச்சும் எடுக்கலை. அவங்க எடுக்கலைங்கிறதுக்காக தான் வேலையை போட்டபடி வந்தேன். இங்கே வந்தா என்ன வீடே மாறி போய் கிடக்குது என யோசித்தவள் காலை தாண்டி அறைக்குள் நுழைந்தாள். அங்கும் கட்டில் வெறுமையாக இருக்க கண்டதும் யோசனையோடு திரும்பியவள் கண்களில் மூலையில் சுருண்டு படுத்திருந்த கலை விழ மெதுவாக அவள் அருகில் வந்தவள் அழுது அழுது சோர்ந்து போய் படுத்திருப்பவளை பார்த்ததும் பதட்டமாகி, ஐயோ இதென்ன கோலம் என அவளை எழுப்பி வற்புறுத்தி உட்கார வைத்து அவள் முகம் தாங்கி, என்னாச்சு சம்மந்தி, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? அந்த இடத்தில் அவ்வளவு வலியில் இருக்கும்போது வசுவை கண்டதுமே அழுகை கலைக்கு முட்டி கொண்டு வந்தது. அதுவும் இவ்வளவு இறங்கி வந்து ஆதரவாய் வசு கேட்க அவள் மடியில் விழுந்து புரண்டவாறு கதறினாள் கலை. 2 நாளாய் அவளுள் புழு போல நெளிந்து கொண்டிருந்ததை அவளிடம் கொட்டிய பின் தான் கொஞ்சமாக தெளிந்தவள் போல் இருந்தாள். உடைந்து அழுதவளை ஆறுதல் படுத்தக்கூட தோன்றாமல் அப்படியே இருந்த வசு கொஞ்ச நேரத்தில் தன்னை மீட்டெடுத்தவளாக, இது உங்கள் வாழ்க்கையில் இன்றா நேற்றா நடக்குது? இப்படியான சூழல் எவ்வளவோ உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. அதையெல்லாம் கடந்து தானே இத்தனை நாள் வாழ்ந்தீங்க. ஆமாம் வசு, ஆனால் அதெல்லாம் தப்போன்னு இப்போ உணர்றேன். என் பொண்ணு சொன்னது போல அப்போவே எதிர்த்துட்டு நின்று இருந்தா என் புருஷன் இந்த அளவு மட்டமாக நடந்திருக்க மாட்டாரோன்னு இப்போ தோணுது. சரிதான், ஆனால் அப்போ நீங்கள் பேசியிருந்தா நிச்சயம் அவரை திருத்திருக்க முடியாது சம்மந்தி. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் இருப்பீங்க. அப்படி நினச்சி தான் நம்ம குடும்பம் செதிஞ்சிடக்கூடாதுன்னு பிடிக்காட்டாலும் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்து தொலைச்சேன். ஆனால் இப்போ சோர்ந்து போயிட்டேன் வசு. எத்தனை பாரத்தை தான் நானும் வலிக்கலைன்னு சுமக்க முடியும்? அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு கடைசியில் பெத்த பொண்ணையே கீறி அனுப்பி வச்சிருக்காரு. அவளை அப்படி பார்த்ததுமே நொறுங்கி போயிட்டேன் வசு. என்ன இருந்தாலும் மகா என்கிற பாசம் கூடவா இல்லாமல் போகும்? அவளோட உசுரை எடுத்து இவரோட கௌரவத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதை கூட செய்ய துணிஞ்ச பிறகு என்ன இருக்கு வாழ்க்கையில்? இவர் மாற போகிறது இல்லை வசு. நாம் இதுக்கு இவருக்காக வாழணும்னு தோணுது. ஏய், 3 பிள்ளைகளை வச்சுட்டு பேசுகிற பேச்சா இது? ஆமாண்டி, இந்த ஒரு காரணம்தான் இத்தனை வருஷம் அவரை ஒட்டிகிட்டே இருக்க வச்சுது. எப்போ என் பிள்ளைங்க என்னை விட்டு போக ஆரம்பித்தாங்களோ அப்போவே என் மனசு சோர்ந்து போச்சு. சந்துரு என் வீட்டில் இருக்கிறத நினச்சி பேசுகிறீங்களா சம்மந்தி? அவன் மட்டும் இல்லை, துருவனும் கிளம்பிட்டான். பவி வீட்டுக்கு வரா, ஆனால் எப்போ வரா எப்போ போகிறான்னு கூட தெரியலை. இதில் யாருக்காக சமைக்கணும், இல்லை யாருக்காக வாழணும்? உடைந்து அழும் அவளை தேற்ற வார்த்தையின்றி திணறிதான் போனாள் வசுந்தரா. ஆனாலும் பல மணி நேரம் அவளை பேசவிட்டு அவளின் மன வலியை போக்கி வற்புறுத்தி அவளை சாப்பிட வைத்து தூங்க வைத்து விட்டே வசுந்தரா கிளம்பி போனாள். அவள் கிளம்பி போய் அரை மணி நேரத்தில் தணிகாச்சலம் உள்ளே நுழைந்தார். கண்களால் அங்கும் இங்கும் தேடினார். யாரும் அந்த வீட்டில் புழங்குவது போலவே தெரியவில்லை. தினமும் கார் காம்பவுண்டுக்குள் நுழையும் சத்தம் கேட்டதுமே கலை ஒரு செம்பு தண்ணீரோடு வாசலுக்கு வந்து விடுவாள். நேற்றிலிருந்து அவளின் தரிசனம் கிடைக்காதது தணிகாச்சலத்திற்கு என்னவோ போல்தான் இருந்தது. ஆனாலும் வீம்பு, கூடவே திமிர் அவரை உள்நுழைய வைத்தும் அவளை தேட விடாமல் செய்ய அறையில் போய் கட்டிலில் அமர்ந்தார். மனது வலியின் உச்சத்தில் இருந்தது. சற்று நேரத்திற்கு முன் வடிவேலு சொன்ன விஷயம்தான் அவர் மூளையை குழப்பிக் கொண்டிருந்தது. இதுக்கு மேலே உங்கள் மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனால் ஏன் கண் முன்னாலேயே என் மாமா குடும்பம் நாசமாகிறத பார்க்க முடியாம தான் கிளம்பி வந்தேன் என்ற வடிவேலின் வார்த்தையே திரும்ப திரும்ப வந்தது.
கூடவே காலையில் தன் அலுவலகத்தில் வடிவேலுவோடு நடந்த மொத்த உரையாடலும் அவரை மீறி நினைவலையில் தவழ்ந்து வந்தது. என் குடும்பம் நாசமா போகுதா? தணிகாச்சலம் புரியாமந்தால் அவரை ஏறிட்டு பார்த்தார். ஆனால் வடிவேலு அவரை திரும்பி கூட பார்க்காமல், நான் ஒரு வேலையா டவுனுக்கு போகும்போது தான் பைரவனை பார்த்தேன். என்னை கண்டதும் பதுங்குனான். அப்போதான் எதுவோ சரியில்லைன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு அவனை விரட்டுனேன். ஒரு சந்தில் என்கிட்ட மாட்டினான். ஆனாலும் எதிர்த்துட்டு தான் நின்னான். 2 பேருக்கும் ஒரு பயங்கர மோதலுக்கு பின்னால தான் உண்மையே சொன்னான் என்றதும் அவனை வியப்போடு பார்த்தவர், உண்மையா என அதிர்ந்து தணிகாச்சலம் வடிவேலுவை குழப்பமாக நோக்க, உங்களுக்கே தெரியாம கதிரை கொலை செய்ய ரத்னம் தான் ஆள் அனுப்பியிருக்காரு. அதுக்கு உங்க மகளை அவன் மகனுக்கு கட்டி கொடுக்கணும். அதுக்கு இவன் இடைஞ்சலா இருப்பான் என்கிறது மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதை நான் சொன்னா நீங்க ஆடி போயிடுவீங்க என்றதும், நீ நீ என்ன சொல்ற? மொத்தமாய் அதிர்ந்து போய் கேட்ட தணிகாச்சலத்தை முதல் முறை நிமிர்ந்து பார்த்த வடிவேலு, நமக்கும் மினிஸ்டர் ரத்னமணிக்கும் இருக்கிற சண்டையை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஃபேவராக காய் நகர்த்தி தரேன்னு சொல்லி அதிகமாக துட்டு வாங்கியிருக்காரு ரத்னம். என்ன நீ நீ சொல்கிறது நிஜமா? ஆமாம் மாமா, அவங்களுக்குள்ள டீலே நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன 60 ஏக்கர் நிலத்தை அந்த மினிஸ்டருக்கு வாங்கி கொடுக்கறது தான். அதுக்காக தான் உங்கள் மகளை அவரோட மகனுக்கு பெண் கேட்டு வந்திருக்காரு. திருமணம் முடிகிற வரை அமைதியாக இருந்துட்டு முடிஞ்ச பின்னால் நம்ம பவியை வச்சே அதை தன்வசப்படுத்தணும்னு திட்டமிட்டிருக்காரு. என்னடா சொல்கிற? ரத்னம் நேர்மையான வழியில் பிஸ்னஸ் பண்ணலை மாமா, எல்லாம் கடத்தல் பொருள் தான். அவன் தொழிலுக்கு மினிஸ்டர் உதவுறதும் இவன் அவருக்கு உங்கள் நிலத்தை வாங்கி கொடுக்குறதும் மட்டும்தான் இந்த மேரேஜ் நடக்க காரணமான விஷயம். மற்றபடி நம்ம பொண்ணை சந்தோஷமாக வாழ வைக்க அந்த ரத்னம் நினைக்கல. பணத்தை நிலத்தை எல்லாம் எப்போவும் சம்பாதிச்சுக்கலாம் மாமா, ஆனால் வாழ்க்கையை இழந்துட்டா அதை சரிப்படுத்த ரொம்ப கஷ்டம். பவி உங்கள் பொண்ணு, அவளை யாருக்கும் கொடுக்கணும்னு நீங்களே முடிவிடுங்க, நான் கிளம்புறேன் என வடிவேலு வெளியேறிவிட தணிகாச்சலம் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டார். எவ்வளவு தைரியம் அந்த ரத்தினத்திற்கு! என்கிட்டயே டபுள் கேமிங் ஆடுறானா? அவனை விட மாட்டேன், அவனை விடவே மாட்டேன். கோபத்தின் உச்சத்தில் அவர் கொதித்து கொண்டிருக்க மணியன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தவன் போல தணிகாச்சலத்தை நெருங்கி வந்தான். என்னடா? அவனை பார்க்காமல் சுவற்றையே வெறித்து பார்த்தவாறு அடிக்குரலில் அவர் கேட்க, எனக்கு எனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமையா என்றதும், சொல்லு என்றவரின் முகத்தை பார்த்து, பேசாம நம்ம பொண்ணை வடிவேலுக்கு கட்டி கொடுத்தா என்னையா? உங்கள் பொண்ணு மேலேயும் உசுரா இருக்கான், உங்கள் ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றுற தகுதியோடவும் இருக்கான். குடும்பமும் அந்த கதிர் குடும்பம் போலெல்லாம் இல்லை. அதில் வேற நீங்கள் அவனுக்கு எதிராக இம்புட்டு செய்தும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கான். இதை விட வேற என்ன தகுதி வேணும் என்றவனை விழிவிரித்து பார்த்தாலும் தணிகாச்சலம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக மணியன் விடாமல் பேச்சை தொடர்ந்தான். நீங்கள் மட்டும் இதுக்கு சம்மதிச்சா உங்கள் எல்லா பிரச்சனையும் ஒரே நொடி தீர்ந்துடும். வடிவேலுவை மாப்பிள்ளையாக்க ரெடியானா வடிவேலு குசியாயிடுவான். பழையபடி நம்ம தொழிலுக்கு சப்போர்ட்டாக வந்துடுவான். அடுத்து அந்த கதிர் பையனோட கதையை அவனே முடிச்சிடுவான். நீங்கள் போய் கதிர் குடும்பம் முன்னால் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றதும் ஒரு நொடி அவனை அண்ணார்ந்து பார்த்தவன் சிறிது தயக்கத்தோடே, அதுக்கு என் பொண்ணு சம்மதிக்கணுமேடா என சொல்ல அவரை கேள்வியோடு பார்த்தவன், சின்னம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் வடிவேலுவை நாம் உசுப்பேத்துனா அவனுக்கு கட்டிக்க ஆசை வரும். அந்த ஆசை பவிட்ட பேச சொல்லும். உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பேசுகிறது தான் பிடிக்காது, ஆனால் வடிவேலுவை ரொம்ப பிடிக்கும். அவன் கேட்டால் நிச்சயம் அது மறத்து பேசாது. அது மறத்து பேச முடியாத அளவு கதிர் குடும்பத்தை கொலை செய்யாமல் கண்காணாத தேசத்துக்கு அனுப்பி வச்சுடுவோம். பல மாசமாக தேடுறது போல நாமளும் கூட நடிப்போம். அப்புறமா உங்கள் பொண்ணுக்கு வடிவேலுவை விட்டே ஆறுதல் சொல்லுவோம். அந்த நெருக்கமும் கதிர் பற்றிய விஷயமே தெரியாமல் போகிறதாலேயும் உங்கள் பொண்ணு உங்கள் பக்கம் திரும்பி வர வாய்ப்பிருக்கு ஐயா
என்ற மணியனை வியப்போடு வெளிவிரித்து பார்த்த தணிகாச்சலத்தின் உதட்டில் இதுவரை மறைந்திருந்த திமிர்தனம் வந்து மறுபடியும் அமரத் தொடங்கியது. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய இந்த பகுதி எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.